வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகம் எல்லாமே வந்து எஸ்ரா அவர்களோட பயணங்கள் தான் இருக்கும். அவரோட எல்லா பயணங்களையுமே இதில் வந்து ஒரு கட்டுரையாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஆனந்த விகடனில் வந்து கட்டுரையாக வந்து நிறைய மக்கள்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் வந்து கிடச்சிருந்துச்சி. அதனால தான் அது எல்லாத்தையுமே தொகுத்து மறுபடியும் ஒரு புத்தகமாக போட்டிருக்காங்க. அதுதான் வந்து தேசாந்திரி. எஸ்ரா அவர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் பயணம் பண்ணியிருக்காங்க, அந்த பயணத்தில் சந்தித்த மனிதர்கள், அனுபவங்கள், அது எல்லாத்தையுமே தான் இங்கே போட்டிருப்பாங்க. அது வரலாற்று அனுபவங்களாக கூட இருக்கலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ ஒரு வீடியோவாக இந்த புத்தகத்தை பற்றி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்க்க போகிறதுமே வந்து ஒரு வரலாறு தான். பாட புத்தகங்களுக்கு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து பாட புத்தகத்தில் மட்டுமே தான் படிக்கிறோம். வரலாறு அப்படின்னாலே வந்து அது ஒரு பாட புத்தகத்தில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக வந்து படிக்கிறோம். பட் அதுக்கு வெளியில் வந்து நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கிறீங்கன்னா அதை மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு அரண்மனைனா அந்த அரண்மனையில் மன்னன் யார் அதை தான் தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த அரண்மனை எப்படி உருவாச்சுன்றதுக்கு ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அந்த 1000 பேரை வந்து வரலாறு சொல்லாது. அதை இப்போ புத்தகத்தில் சொல்லப்பட்ட வரலாறுகள் அந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் பயணம் பண்ணி போய் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும். புத்தகத்தில் வந்து ஒரு சின்னதாக தான் போட்டிருப்பாங்க. பட் அதை தாண்டி நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல நீங்கள் நினச்சி பார்க்கும்போது இன்னும் நிறையா விஷயத்தை வந்து உங்களுக்கு அந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு அனுபவமாக கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து பயணம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எப்போவுமே இந்த புத்தகத்தில் வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த பகுதியிலையுமே வந்து ஒரு மணியாச்சி ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து எஸ்ரா அவர்கள் பயணம் பண்ணியிருக்காரு. இந்த மணியாச்சி ரயில் நிலையத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு வரலாறில். வாஞ்சிநாதன் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து அந்த பிரிட்டிஷ் அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து நிறையா வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு டயத்தில் அந்த திருநெல்வேலி பக்கத்தில் தான் வந்து இந்த மணியாச்சி ரயில் நிலையம் இருக்கான். அந்த இடத்துல வந்து திருநெல்வேலியை வந்து கலெக்டராக இருந்திருக்காரு ஆஷ்துரை அப்படின்னு சொல்லி ஒருத்தர். இவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகியாக வந்து வாஞ்சிநாதன் இருந்திருக்காரு. இவங்க 2 பேத்துக்குமே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஒரு டயத்தில் என்ன பண்ணியிருக்காரு, வாஞ்சிநாதன் வந்து அந்த ஆஷ்துரையை வந்து அந்த திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு படுகொலை வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்ப பிரபலமாக வந்து பேசப்படுச்சான். கிட்டத்தட்ட வந்து நம்ம சுதந்திரத்துக்கு வந்து அது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சான். ஏன்னா இப்படி நேருக்கு நேராக வந்து சில பேர் தான் வந்து கொல்ல முடியுமா. வாஞ்சிநாதன் வந்து டேரெக்டாக வந்து அந்த ஆஷ்துரையை வந்து அந்த இடத்துல வந்து கொண்டிருக்காரு. அதனால தான் வந்து அந்த மணியாச்சி ரயில் நிலையம் வந்து ரொம்ப ஃபேமஸாக. பட் அதுக்கப்புறம் வந்து இவரே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாராம். ஏன்னா அவங்க எப்படி இருந்தாலும் கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியும் வரலாறு இருக்குது. இல்லைன்னா இவரை வந்து அங்கே சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது. அதுமாதிரி வந்து இந்த வழக்கை விசாரிக்க வந்த போலீஸ் வந்து 80 வருஷமாக காணவே இல்லையா. 80 வருஷமாக இன்னுமே அந்த போலீஸ் என்ன ஆனார்னே தெரிலையா. இந்த வழக்கை வந்து விசாரிக்க வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அடங்கியிருக்கு மணியாச்சி ரயில்வே நிலையத்தில். ஸோ அந்த மணியாச்சி ரயில்வே நிலையத்துக்கு நான் போனேன். அப்போ சில விஷயங்கள்லாம் வந்து நான் பார்த்ததை வந்து இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதுதான் நம்ம இந்த பதிவில் வந்து சொல்ல போகிறோம். பாட புத்தகங்களுக்கு வெளியே மணியாச்சி ரயில் நிலையத்தில் வந்து இறங்கிய போது மாலை நேரமாக இருந்தது. மதுரையிலிருந்து திருநெல்வேலி செல்லும் ரயில் பயணத்தில் கோவில்பட்டிக்கு அடுத்த ரயில் நிலையம்தான் மணியாச்சி. சுதந்திர போராட்டத்தில் இந்தியாவை உலுக்கிய ஆஷ் படுகொலை நடைபெற்றது இந்த ரயில் நிலையத்தில்தான். சுதந்திர போராட்டம் ஒரு நினைவாக மட்டுமே மிஞ்சிவிட்ட நம் காலத்தில் என்றும் அழியாத சரித்திர சாட்சியாக நிற்கிறது இந்த ரயில் நிலையம். சரித்திரத்தை பாட புத்தகங்களுக்கு வெளியே நாம் கற்றுக்கொள்ளவே இல்லை. அதைவிடவும் வரலாற்று என்றதும் நினைவுக்கு வருபவர்கள் அரசர்கள் அரண்மனைகளும் மட்டுமே. ஆனால் யார் அரசாண்டது என்பது மட்டும் சரித்திரத்தில் இல்லை. வரலாற்றில் சாமானியர்களின் பங்கு எப்போதுமே இருட்டடிப்பு செய்யப்பட்டு விடுகிறது. நம்ம படிக்கிற வரலாறுலேயே வந்து நிறைய பேரோட உழைப்பு வந்து அதில் வந்து மறைச்சிடுறாங்க. இப்போ ஒரு அரண்மனை வந்து அரசனை பற்றி தான் சொல்லுவாங்க. அது கீழே படை தளபதி யாரோ அதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. நிறைய சாமானிய மக்கள் இருந்திருப்பாங்க. அவங்கள பற்றி வந்து வரலாறில் இருக்கவே இருக்காது. அதெல்லாம் நம்ம வந்து புத்தகங்களுக்கு தாண்டி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பயணம் பண்ணி தேடி கற்றுக்கிட்டா இன்னும் நமக்கு நிறைய தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சில விஷயத்தை சொல்லி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ இந்த ஒரு பெருஞ்சுவர் கட்டினாங்கன்னு தெரியும். அந்த பெருஞ்சுவர் கட்டினது யாருன்னு தெரியுமா அப்படிலாம் வந்து நிறையா வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அந்த கேள்வியுமே நான் படிக்கிறேன். அதுவுமே வந்து நம்ம நிறைய விஷயத்தை வந்து சிந்திக்க வைக்குது. சீன பெருஞ்சுவரை கட்டும்போது அங்கு வேலை செய்த ஆயிரக்கணக்கானவர்கள் எங்கே தூங்கினார்கள்? இந்தியாவை நோக்கி நெப்போலியன் படையெடுத்து வந்தபோது பெரிய படையே அவரோடு வந்தது. ஆனால் அந்த படை வீரர்களில் ஒருவர் பேர் கூட சரித்திரத்தில் பதிவாகவில்லை. பாபிலோன் நகரம் பல முறை அழிக்கப்பட்டது என்று சரித்திரம் கூறுகிறது. அதை ஒவ்வொரு முறையும் திரும்ப கட்டியது யார்? அவர்கள் பெயர்கள் ஏன் வரலாற்றில் இருந்து விடுபட்டு போயின என்று ஒரு நீண்ட கவிதையை ஜெர்மானிய கவிஞரான பெர்டோல்ட் பிரக்கட் எழுதியிருக்கிறார். அமெரிக்காவின் உள்ள மிக பழமையான ஒரு பொருள் என்று எதையாவது காட்டினால் அதற்கு அதிகபட்சம் 500 ஆண்டுகள் தான் ஆகியிருக்கும். ஸோ இது இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு பொருளை காட்டுறாங்க அப்படின்னா ஒரு 500 வருஷத்துக்கு பழமையாக இருக்கும். அதை வந்து அவங்க வந்து ஒரு ஜூவில் வச்சுருவாங்க, இல்லை மியூசியத்தில் வச்சுருவாங்க. கேட்டால் இந்த பொருளுக்கு வந்து ஒரு 500 வருஷம் வரலாறு இருக்குது, ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, இது வந்து இவர் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, இவர் யூஸ் பண்ண புக்கு, துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏல விடுவாங்க. அது ஒரு நியூஸாக போகும். அதோட வருஷம் வந்து ஒரு 500 1000 இருக்கும்.
இந்த மாதிரி அமெரிக்கா அமெரிக்கான்னு சொல்லிட்டு எல்லா ஒரு பெரிய பெரிய நாட்டிலலாம் வந்து பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த அரிசிக்கு அளப்பாங்கல்ல படி, அது வந்து 2000 வருஷம் பழமையானது. அதை நம்ம வந்து பெருசாக கண்டுக்கவே மாட்டோம். நம்மலாம் வந்து எந்த மியூசியத்துலையுமே வைக்கவே இல்லை. ஏன்னா இந்தியாவோட வரலாறு வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அவங்களாம் வந்து 500 வருஷத்து பொருளே வந்து மியூசியத்தில் வச்சு பாதுகாக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளோட பொருள்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருள்லாம் வந்து 2000 வருஷம் பழமையானது. அதை நம்ம வந்து பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. நம்ம இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு நிறையா வரலாறு இருக்குது. நம்ம படிக்கிறது வந்து கொஞ்சம் தான். நீங்கள் நேரில் அனுபவமாக போய் தேடி தேடிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நிறையாவே இருக்கும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. 100 வருடங்களை கடந்த பொருட்கள் யாவும் மேற்கு உலகில் மியூசியத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம் பெற்றுவிடுகிறது. இந்தியாவிலோ 1000 வருட பழமையானது கூட இன்றும் அன்றாடம் பயன்படுத்தப்படும் பொருளாக இடமாக உள்ளது. இந்தியாவின் வரலாறு தேன்கூட்டை போன்று 1000 கண்கள் கொண்டது. லண்டனில் ஷேக்ஸ்பியர் பிறந்த இடத்தை பார்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் வருகிறார்கள். ஸோ லண்டனில் வந்து அந்த ஷேக்ஸ்பியர் அவர் ரைட்டர், ஸோ அவர் பிறந்த இடத்த வந்து பார்க்கறதுக்கு வராங்க. பட் இங்கே பாரதி பிறந்ததோ கம்பன் பிறந்த இடத்தையோ வந்து எத்தனை பேர் பார்க்க போயிருக்காங்க, எத்தனை பேர் வரிசையில் நின்றுருக்காங்க. ஆனால் அங்கே உள்ளவங்களுக்குலாம் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இங்கே உள்ள கவிஞர்களுக்கும் இங்கே உள்ள எழுத்தாளர்களுக்கும் அவங்களோட சமாதிகளுக்குமே வந்து எவ்வளோ பெருசாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ கூட ஜெயமோகன் கூட ஒரு இதில் சொல்லியிருந்தார், இங்கே வந்து அரசியல்வாதிகளுக்கு சினிமாக்காரர்களுக்கு தான் வந்து நிறையா சிலைகள்லாம் இருக்குது. ஏதாச்சும் எழுத்தாளனுக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கா? எருமை பித்தன் இருக்கார், அவருக்கு ஒரு சிலையாச்சும் எங்கேயாச்சும் இருக்கா? ஏன் வந்து இங்கே எல்லாமே வந்து அரசியல்வாதி சினிமாக்காரர்கள் பின்னாடி போயிடுறீங்க? எழுத்தாளர்களுக்கு ஏன் வந்து எதுவுமே பண்ண மாட்டேறீங்க? அவங்க தானே வந்து இங்கே அறிவை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க புத்தகம் மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே சொல்லியிருந்தாங்க. இங்கேயுமே அந்த கேள்வி தான் கேட்குறாங்க. அங்கே ஷேக்ஸ்பியருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து பாரதியாருக்கோ கம்பனுக்கோ ஏன் வந்து ஒரு சிலை கூட இல்லை? அவங்க சமாதி ஏன் எவ்வளோ பேர் வந்து பார்க்க கூட போகல அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஆனால் நம் தேசிய கவி பாரதியார் பிறந்த இடத்தை எத்தனை பேர் நேரில் சென்று பார்த்திருக்கிறீர்கள்? கம்பன் பிறந்த ஊரை எத்தனை பேர் அடைந்திருக்கிறீர்கள்? வஉசி பிறந்த ஒட்டப்பிடாரத்துக்கு எவ்வளோ பேர் சென்று வந்திருப்பீர்கள்? நம் மனதில் சரித்திரம் முடிந்து போன ஒரு நிகழ்வாக மட்டுமே பதிவாகி இருக்கிறது. உண்மையில் வரலாறு முடிந்து போனதில்லை. ஒரு 100 அதுமாதிரி வந்து நம்ம சாப்பிட்ற உணவுலே வந்து இந்த இட்லியும் பொங்கலையும் தவிர வந்து மீதி எல்லாமே வந்து வேறு நாட்டு அந்த வேறு மொழி பெயர்கள் வேறு மாநிலத்திலேருந்து வந்தது. ஸோ அதுவுமே வந்து நிறைய விஷயம் வந்து நமக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தகவல் இங்கே சொல்லியிருக்காங்க. உணவகங்களில் தரப்படும் உணவு பட்டியலில் உள்ளதில் இட்லியும் பொங்கலும் தவிர்த்து மற்ற உணவுப் பொருட்களான தோசை, வடை, கேசரி, சப்பாத்தி, பூரி, ரொட்டி, பஜ்ஜி, நூடல்ஸ், பீஸா, காஃபி என 50க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் யாவும் பிற மாநிலங்களிலிருந்தோ பிற தேசங்களிலிருந்தோ நமக்கு அறிமுகமாகி இன்று நம் அன்றாட உணவாகிவிட்டன. இந்த உணவு பெயர்கள் எதுவும் தமிழ் சொற்கள் இல்லை. இந்த பொருட்களின் சரித்திரமும் நமக்கு பரிச்சயம் இல்லாதது. உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு சரித்திரம். யாவர் மனதிலும் காலம் தன் வாளை தானே கவ்விக்கொண்டு படுத்திருக்கும் பாம்பை போல வினோதமாக சுருண்டு கிடக்கிறது. அந்த மணியாச்சி ரயில் நிலையத்தை பற்றி நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அங்கே தான் வந்து வாஞ்சிநாதன் அப்படின்றவர் வந்து ஆஷ்துரையை வந்து படுகொலை பண்ணார். அந்த சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு வந்து அதுவுமே வந்து ஒரு முக்கிய விஷயமாகவே இருந்துச்சு. அது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எஸ்ரா அவர்கள் வந்து தேடி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போயிருக்காரு. அப்போ என்னென்ன அந்த சம்பவங்கள் வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டாருன்றதை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியாவில் எந்த ரயில் நிலையத்தில் வேண்டுமானாலும் நாம் தைரியமாக உறங்கலாம், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் சமீபமாக ஏற்பட்ட தீவிரவாதிகள் பற்றிய பயம் யாவற்றையும் நிர்மூலமாக்கிவிட்டது. உண்மையில் பேருந்து நிலைய பிளாட்பாரங்களும் ரயில் நிலைய பிளாட்பாரங்களும் எண்ணிக்கையற்றவர்களுக்கு இரவு நேர புகலிடமாகவே இருந்திருக்கிறது. மணியாச்சி ரயில் நிலையத்துக்கு 10க்கும் மேற்பட்ட தடவைகள் போயிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அங்கு கவியும் மனநிலை ஒன்று போலவே இருக்கிறது. அன்றும் ரயில் நிலைய பெஞ்சில் அமர்ந்து மாலை வெயிலை பார்த்து கொண்டிருந்தேன். அலுமினிய நிற மேகங்கள் திட்டு திட்டாக படிந்து கிடக்க காற்றில் அமிழ்ந்து கிடந்தது ரயில் நிலையம். காற்றில் அலைக்கழிக்கப்படும் 1-2 மரங்களை தவிர பிளாட்பார வெளியில் வேறெதுவும் இல்லை. மனம் சரித்திரத்தின் ஊடாக தனது துடுப்புகளை அசைத்து சென்று கொண்டே இருந்தது. கண் பார்வையில் காலத்தின் சுவடே இல்லை. சரித்திரத்தின் சிறிய முனகல் சத்தம் கூட கேட்கவில்லை. மனம் தானே கடந்த காலத்தை நெய்யத் துவங்குகிறது. இந்திய சுதந்திர போரின் முதல் வெடிச்சத்தம் என்று அழைக்கப்படுகிறது ஆஷ் படுகொலை சம்பவம். திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆட்சியாளராக இருந்தான் ஆஷ். அங்கு சுதந்திர போராட்ட வீரர்களை ஒடுக்குவதில் மிக கடுமையான முறைகளை கையாண்டு வந்தான். நீலகண்ட பிரம்மச்சாரியின் தூண்டுதலில் வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆஷஸ் துரையை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு தானும் அதே ரயில் நிலையத்தில் உள்ள கழிப்பறையில் நுழைந்து தற்கொலை செய்து கொண்டான். இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்த நீலகண்ட பிரம்மச்சாரி செங்கோட்டையில் இருந்து புறப்படும் போது தனது மஞ்சப்பையை செட்டியார் கடை ஒன்றில் கொடுத்து வைத்துவிட்டு சென்றிருந்தார். ஆஷ் கொலைக்கு பிறகு போலீஸ் தீவிரமான தேடுதல்
தேடுதல் வேட்டையை துவங்கிய போது அந்த பையில் இருந்தவை யாவும் தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் என்று அறிந்த செட்டியார் தன்னையும் வெள்ளைக்காரர்கள் கண்டுபிடித்து தண்டித்து விடுவார்களோ என்று பயந்து தற்கொலை செய்து கொண்டார். இன்னொரு பக்கம் கொல்லப்பட்ட ஆஷ்துரையின் மனைவி தன் குழந்தைகளை வைத்துக்கொண்டு பிழைக்க வழியின்றி இருப்பதாக கிழக்கிந்திய கம்பெனிக்கு முறையீடு செய்கிறாள். கம்பெனி விசாரணை நடத்தி ஆஷின் அத்தை ஒருத்தி பணக்காரியாக இருப்பதால் அவர்களுக்கு எவ்வித பொருளாதார உதவியும் செய்ய இயலாது என்று கைவிரித்து விடுகிறது. கிட்டத்தட்ட வாஞ்சிநாதன் மனைவிக்கு இதுபோல ஒரு நிலை ஏற்பட்டு நீண்ட போராட்டத்துக்கு பின்பே உரிய மரியாதையும் உதவியும் கிடைத்தது. இந்த வழக்கை விசாரிக்க சென்ற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் காணாமல் போய் 80 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. இன்று வரை அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை என்கிறது கான்ஸ்டபிளின் குடும்பம். வாஞ்சிநாதனோடு சென்ற மாடசாமி உயிரோடு ஜெர்மனியில் இருப்பதாக அவரது மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூறிக்கொண்டிருந்தார். இதே போலவே எத்தனையோ அவிழ்க்கப்படாத மர்மங்கள் இந்த சம்பவத்தின் பின்னால் என்று புதையுண்டே இருக்கின்றன சொல்லிட்டு அந்த மணியாச்சி ரயில் நிலையத்தில் போய் இவ்வளோ சம்பவம் அந்த ரயில் நிலையத்தில் நடந்திருக்கு. நான் அங்கே போய் பயணம் பண்ணோன்னு தான் எனக்கு இது எல்லாமே என் மைண்டில் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லி அந்த வரலாறுகள்லாம் இங்கே பதிவு பண்ணுறாங்க. ஸோ நம்மளை இந்த மாதிரி சுதந்திர போராட்டம் இந்த மாதிரி இடங்களுக்கு பயணம் பண்ணி நீங்கள் போய் பாருங்கள். அது இன்னும் நிறைய விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. மணியாச்சி ரயில் நிலையம் வாஞ்சிநாதன் நினைவாக வாஞ்சி மணியாச்சி என்று பெயர் மாற்றப்பட்டதை அன்றி வேறு எந்த முக்கியத்துவமும் அடைந்து விடவில்லை. ஆஷ் படுகொலின் எதிரொலி அன்று லண்டனில் இருந்த ராணியின் மாளிகை வரை கேட்டது. இன்று அந்த சம்பவம் பாட புத்தகங்களில் 10 மார்க் கேள்விகளில் ஒன்றாக மட்டுமே சுருங்கி போய் விட்டிருக்கிறது. தொலை தூரத்தில் ரயில் வரும்போது தண்டவாளங்கள் அதிரத் துவங்கி விடுவதைப் போல கடந்த காலம் கண்ணுக்கு தெரியாமல் நம்மை கடந்து போவதை அங்கு உணர முடிந்தது. காலத்தில் மீதம் இருக்கும் இது போன்ற 1-2 இரண்டுகள் தான் சரித்திரம் உண்மையென மெய்ப்பித்து கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் பல முக்கியமான நிகழ்வுகளை கூட எளிதாக மறந்து போய் விடுவதும் மறந்ததை திரும்ப திரும்ப சரித்திரம் நினைவுபடுத்துவதும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. காலம் முன்னோக்கியோடும் நதி என்கிறார்கள். அப்படி என்றால் சரித்திரம் என்பது நதி தன் விசையால் உருவாக்கிய கூழாங்கற்கள் எனலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரத்தில் இன்னும் நிறைய இடம் இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள் தான் இருக்குது. அதுதான் நம்மளுக்கு மறுபடியும் நமக்கு கிடைச்ச சுதந்திரத்தை எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சில ரயில் நிலையங்கள், இந்த மாதிரி சில அந்த ஜாலியன் வாலாபாக் அந்த மாதிரி இடங்கள், இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நம்மளை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நிறைய வரலாறு படிங்க. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு பயணம் பண்ணி பார்த்தா நமக்கு கிடைச்சது எல்லாமே இதுக்கு பின்னாடி எவ்வளோ போராட்டங்கள் இருந்துச்சுன்றது நமக்குமே தெரியும். நம்மளும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு மாற்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். புத்தகத்தில் உள்ளது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் நீங்கள் நேர்லேயும் போய் அதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பகுதியில் பார்க்க வந்தது. அடுத்த பகுதியில் கண்ணோடு வரைந்த கோடு அப்படின்னு சொல்லிட்டு புனித தாமஸ் மலை சென்னை தாம்பரம் நெடுஞ்சாலையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை படிங்க. இந்த புத்தகத்தை படிக்கிறப்ப நிறைய பயண அனுபவங்கள் இதில் இருக்கும். நம்மளாம் அந்த இடத்துக்கு ஒரு நாள் போகணும் அப்படின்னு சொல்கிறத இந்த புத்தகம் உங்களை கண்டிப்பாக தூண்டும். நன்றி.